வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கோழி வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு சட்டி நல்லா காய வச்சு எண்ணெய் எதுவும் விடாமல் பட்டை 3 துண்டு, 4 கிராம்பு, எண்ணெய் எதுவுமே விட அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி ஸ்பைசஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த சூட்டுலேயே அது வதங்கணும். பட்டை 3 துண்டு, 4 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு. இது நல்லா காரமாக இருக்கக்கூடிய குருமிளகாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த கோழி வறுவல் பார்த்திங்கன்னா சளி, இருமல் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஈஸியாக அது குணப்படுத்தும். அடுத்தது வர மல்லி, கொத்தமல்லின்னு சொல்கிறோம் இல்லையா, வர கொத்தமல்லி, அதையும் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து மருத்துவ குணமுள்ள ஹெர்ப் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் அடிக்கடி நம்ம உணவு வகைகளை சேர்த்துட்டு இருந்தால் ரொம்ப நல்லது. 10லேருந்து 12 வர மிளகாய். இது வந்து விதை நீக்கிட்டு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். குருமிளகு காரம் தான் இப்போ ரொம்ப அவசியம். இது நம்ம கலருக்காக நம்ம சேர்த்திருக்கோம். நீங்கள் வேணும்னா காஷ்மீரி மிளகாய் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இது நல்லா அந்த சூட்டுலேயே நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் விட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று இதோட ஃபுல்லாக அதோட பழம் வந்து கிடைக்காது நமக்கு. அந்த பலன் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா எண்ணெய் விடாமல் இந்த அளவுக்கு சூட்டுலேயே வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசியும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் சேர்த்திக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். எப்போவுமே வந்து இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அது வந்து சூட்டில் நல்லா வதங்கும். முன்னாடியே சோம்பு அரிசியெல்லாம் போட்டிங்கன்னா சீக்கிரமாக கருகிருங்கிற காரணத்தினால நம்ம முதல்ல இந்த மாதிரி ஸ்பைசஸ் ட்ரை இன்க்ரீடியண்ட்டை முதல்ல சேர்த்திட்டு ஒவ்வொன்றா அதுக்கப்புறமா நம்ம சேர்த்திட்டு வரணும். இது நல்லா கைவிடாமல் சூட்டிலே கலந்து விடுங்க. இது வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. கைவிடம் நல்லா கிளறிட்டு அது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது 2 அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ விட்டுட்டு இஞ்சி ஒரு பெரிய துண்டு ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். 6-7 வெள்ளை பூண்டு பல் அதுவும் சேர்த்திக்கலாம். இது வந்து கைவிடாமல் கிளறி விடுங்க. இது எண்ணெயில் நல்லா முருகிற மாதிரி வரட்டும். நம்ம பேஸ்ட்டாக போடுறத விட இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த என்ன பண்ணுறீங்களோ அந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். சின்ன வெங்காயம் உங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 20 பல் போட்டிருக்கோம். இது கைவிடாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அந்த சூடு வந்து உங்களுக்கு பரவலாக கிடைக்கணுங்கிறக்காக கைவிடாமல் கிளறுறது. ஒரே பக்கம் விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப முருகி போயிடும். அப்படியும் இருக்கக்கூடாது. அந்த சூட்டு எண்ணெய் சூட்டுலேயே வந்து நல்லா அதை வதங்கணும். இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம வந்து அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் ஸ்பைசஸ் வந்து வறுத்து வச்சோம் இல்லையா, அது வந்து கூல் பண்ண வச்சிடலாம். கொஞ்சம் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி கிரைண்டரில் வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது நம்ம அதே மாதிரி 1-2 தட்டி எடுத்துக்கலாம். அம்மியில் தட்டினீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இல்லை நீங்கள் மிக்சியில் அடிக்க போகிறதாக இருந்தால் ஓரளவுக்கு ஒரே சுற்றில் நீங்கள் எடுத்துடலாம். ஒரு மாதிரி நஞ்ச பதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அது வந்து வேகணும். ரொம்பவும் முருகக்கூடாது. அது கொஞ்சம் பதம் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் காய வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து ஓரளவுக்கு நல்லா சூடாகட்டும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. லோ ஃப்ளேமும் இல்லாமல் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் மீடியமில் இருக்கட்டும். இப்போ பெரிய வெங்காயம், டேஸ்ட்டுக்காக தான் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து, இதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இது நெய்யில் வதங்கும் போது அதோட வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ காரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது மிளகு காரம் தான் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கோம். வரமிளகாயும் பார்த்தீங்கன்னா விதை நீக்கிட்டு அதோட மேல் தோல் மட்டும் தான் போட்டிருப்போம். அது கலருக்காக மட்டும்தான். ஸோ இதை வந்து நம்ம கைவிடாமல் கிளறிக்கலாம். இந்த மாதிரி கோழி வறுவல் வந்து அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது, முக்கியமாக அந்த குளிர்காலங்களில் கோழி வறுவல் சாப்பிட்றது நல்லது. உடல் சூடை வந்து கரெக்டாக ஸ்டேபிளாக வச்சுருக்கோம். அந்த கோழி வறுவல் வந்து சும்மா தக்காளி தயிர் இப்படியே ஊற்றி சாப்பிட்டுட்ருக்காம ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி குருமிளகு, கிராம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்ல இதமாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நாங்கள் அரை ஸ்பூன் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு இப்போ நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நம்ம கழுவி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈரல். இந்த ஈரல் மட்டும் போட்டு எதுக்காக வதக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு சிக்கனோட போடுறத விட இந்த மாதிரி போட்டுக்கிறது நல்லது. ஓகே, இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பொடியும் போட்டுக்கலாம். அந்த ஸ்பைசஸ் வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கிரைண்ட் பண்ணி போட்டாச்சு. அதுவும் கொஞ்சம் இது கூட சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க.
கீழே அடி பிடிக்காத மாதிரி பார்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க அப்பப்போ. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எந்த சளினாலும் உங்களுக்கு ஓடி போயிடும். இப்போ இது மாதிரி தட்டி போட்டுக்கலாம். நம்ம அந்த இஞ்சி, வெங்காயம், பூண்டு இந்த பல்லெல்லாம் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வதக்கி வச்சிருந்தோம். அது 1-2 தட்டி இதில் போட்டுக்கலாம். ஒன்றா கிளறி விடும்போது பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு மாதிரி கொஞ்சம் டெக்ஸ்சரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மினுமினுன்னு இருக்கும், பார்க்குறக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ சிக்கன் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம கழுவி வச்சுருந்தோம், அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எந்த வித ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துறதில்ல, வெறும் நல்லெண்ணெயும் நெய்யும் மட்டும்தான். அப்படி செய்யும்போது அதோட எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு அப்படியே கிடைக்கும். அதனால் இது மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் பரட்டல்னு கூட சொல்லுவாங்க. நம்ம எப்படி செய்கிறோமோ அந்த ப்ராசஸ் பொறுத்து தான் பேர் வைக்கிறது. ஸோ சிக்கன் பரட்டல்னாலும் ஒன்று தான், சிக்கன் வறுவல்னாலும் ஒன்று தான். ஓகே, இப்போ நல்லா கிளறியாச்சு. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தனியாக மஞ்சள் தூள் போடணும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் விசில் வச்சிடலாம். ஒரு 2-3 விசில் போதும். கம்மன்னு வந்து வாசனை ரெடி ஆயிடும். இதுக்கு மேலே நீங்கள் வேக விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். சிக்கன் வந்து ஒரு மாதிரி ஜூஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்பைசஸோடு சேர்ந்து அது வேகும்போது அதோட சத்து சாறு எல்லாமே இந்த சிக்கனுக்குள்ளே இறங்கியிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது செமி கிரேவியாக இருக்குது. சப்பாத்தி, ஏதாவது பூரி, தோசை, இட்லி சாப்பாட்டுக்கு கூட இது நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் செமி கிரேவி வேண்டாம், ட்ரையாக வேணும் அப்படின்னா இது நல்லா கொதிக்க விட்டு இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம சைட் டிஷ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே வந்து தேங்காய் பூ துருவல் நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம், அல்லது நீங்கள் வறுத்து கூட போட்டுக்கலாம். தேங்காய் பூ துருவி அந்த சிக்கனோட கலந்து சாப்பிடும்போது கடிப்படும்போது நல்லாயிருக்கும். தேங்காய் போட பிடிக்காதவங்க அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இதை கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா இந்த தேங்காவோட சாறு இதில் கொஞ்சம் இறங்கும், அது ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் தேங்காய் பூ துருவல் போடுறது. இப்போ மேலே கொத்தமல்லி தழை போட்டாச்சு. எப்பவும் கொத்தமல்லி தழை பச்சையாக போட்டு அதோட சூட்டில் அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணியாச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த சிக்கன் வறுவல் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குளிர்காலத்துலேயோ அல்லது சளி, இருமல், காய்ச்சல்னு சொல்லி ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மெடிசன் பக்கம் போகவே தேவையில்லைங்க. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.